எனது உறவினரும் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான சகோதரர் தனசேகர் அவர்களுடைய திருமண மண்டல திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். புயல் மழையால தமிழ்நாடு முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வட தமிழ்நாடு, அதுலயும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், இன்னும் சொல்லப்போனா செங்கல்பட்டு, சென்னை, இங்க நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள். நம்ம தஞ்சாவூர் கொஞ்சம் தப்பிச்சுட்டு நினைக்கிறேன். இங்க ஆரம்பத்துல மழை இங்க திரும்புன்னு சொன்னாங்க. தெய்வாதீனமா தஞ்சை மாவட்டம் தப்பித்து கொண்டது. இருந்தாலும் இங்கும் விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அரசாங்கம் மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால ஒன்றும் இத சரியா அவங்க ஹேண்டில் பண்ணல. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில அந்த சாத்தனூர் டேம கவனக்குறைவா அவங்க நீரை திறந்து விட்ட காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆற்றுல இவ்வளவு பாதிப்பு. விழுப்புரத்துல இருவேல்பட்டு, அரசூர் பக்கத்துல பாலெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. கடலூர் வரைக்கும் பாதிப்பு. நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணி நின்று மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. உண்ண உணவு இல்லாம, உடுத்த துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதும், அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு ஏற்ப காமிக்கிறாங்க. முதலமைச்சரே ரோட்ல அப்படியே போயிட்டாருங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் அங்க இருக்கு. நான் ஏதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக சொல்லல. இது போல பேரிடர், பெருவெள்ளம், பெருமழை நேரத்துல இயல்பு வாழ்க்கை, அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுதான் போவாங்க. ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படின்னு தேவையில்லாம பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு, இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல 15 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம், 3 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இன்றைக்கு இடிந்து போயிருக்கு. இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு உதாரணம். ஊழல், முறைகேடுகள் முன்பு எப்பயும் இல்லாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. பொதுமக்கள், அனைத்து விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குறிவைத்து அவர்கள் மீது விற்பனை செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா கூலிப்படைகள் அதிகரித்து வருது. கட்டண உயர்வுகள், வரி உயர்வு என இந்த ஆட்சியில 3.5 ஆண்டு கால ஆட்சியில, இது இப்ராஹிம் லோடியார ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முகலாய பேரரசு இருந்த காலத்துல நாம் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஆங்கிலேயர்கள் காலத்துல எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு குடும்ப ஆட்சி இருந்துச்சோ அது போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற பேர்ல ஒரு தவறான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. யாரு? அது அவருடைய கருத்தை சொல்றாரு. என்னை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக நாட்டுல யாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, தேர்தல்ல பங்கேற்பதற்கெல்லாம் உரிமை இருக்கு. இத மக்கள் தான் இதற்கெல்லாம் தீர்ப்பு வழங்குகிற எஜமானர்கள். அவர்களுடைய மதிப்பீடு என்னங்கிறது வர்ற தேர்தல்ல தெரியும். அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றது நன்றாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு
மிகவும் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையில, வெள்ளத்துல, புயல்ல. அதனால அவர்களுக்கு டெல்டாவை சேர்ந்தவர் சொல்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இந்த காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுங்கெல்லாம் விவசாயிகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். யூகத்துக்கெல்லாம் இந்த நேரத்துல பதில் சொல்ல நான் விரும்பல. இதான் திராவிட மாடல் ஆட்சியோட உதாரணம். இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இதுதான் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இதை விட தெளிவா யாரும் காமிக்க முடியாது. அதை மக்கள் தெளிவா தெரியப்படுத்திருக்காங்க. நாளைக்கு உறுதிமொழி இந்த மக்கள் விரோத ஆட்சிய, இந்த தீய சக்திகளிடம் இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால அம்மாவின் கட்சியை இன்றைக்கு அபகரித்து வைத்திருக்கின்ற தீய சக்திகள், துரோக சக்திகள், திமுகவுக்கு விலை போகின்ற சக்திகளுக்கு இருந்து, அந்த தீய மனிதர்களிலிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் நாளைக்கு சபை வைப்போம். எப்படி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திலாம் நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாரோ, அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தப்ப, அந்த அமைச்சரா இருந்தப்ப, அதே மாதிரி இந்த டங்ஷன்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாநில அரசாங்கம் தான். அவங்கதான் கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கெல்லாம் இங்க வரணுங்கிற கோரிக்கை வைத்ததே மாநில அரசு தான்ங்கிற செய்திகள் பத்திரிகைகள்ல, மிக முக்கியமான பத்திரிகைகளை பார்க்கிறோம். அதனால அவங்க வழக்கம் போல எப்படி அவங்க நீட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திமுக டங்ஸ்டனுக்கும் வர்றதுக்கு அதான் காரணமா இருந்துட்டு இன்றைக்கு மக்களை ஏமாத்துவதற்காக டிராமா போடுறாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேங்க. ஒரு துரோக சிந்தனையோட வன திமிர்ல அந்த கட்சிய பதவி, முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அதை வைத்து அபகரித்து வைத்திருக்கிற ஒரு கும்பலுக்கு இன்றைக்கு அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாற்றிக்காம இன்றைக்கு விழித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாம். 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுகவோட பழனிசாமி இருக்குங்கிறதுனால தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்போயும் சொல்றேன், 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவான்னு சொன்னார். எல்லாத்தை விட பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கைது நடவடிக்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கொள்ளை குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதானிய அங்க நான் தொலைக்காட்சியில பார்த்தா அமெரிக்க நீதிமன்றங்களே விடுவித்திருக்கா பாத்துருக்க. யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அதானியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். அது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு. என்னங்க இங்க எவ்வளவு பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் 10 லட்சம் அறிவிக்கிறவரு இந்த மழை பாதிப்பு, புயல் பாதிப்பு நிவாரணத்தை புதுச்சேரி அளவிற்காக அறிவிக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் அதான் இருக்க முடியும்.
என்னங்க ஆமா, நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதுல கண்டனம் தெரிவிச்சது பார்த்தா என்ன உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, இதுல மத்திய அரசு தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். அதுக்கு மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கச்சத்தீவை 74ல தார வார்த்து கொடுத்தப்ப அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பிடிச்ச அத்தனை கேடுகளுக்கு திமுக தான் என்றைக்கும் காரணமா இருந்திருக்கு, இன்றைக்கு காரணமா இருக்கு. இதுல இருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கணும் 26லங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம். எங்க கூட்டணி திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி விட்டு தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போம். சரி.